எல்லோருடைய பார்வைக்கும் லேசா தெரிஞ்ச எங்களை ராஜா அசாதாரணமாய் ஒரு உயர்வுக்கு நேராய் கர்த்தர் வைத்தீரே. எப்படி நாங்கள் நன்றி சொல்லுவோம்? கர்த்தர் செய்த நன்மைகள் ஏராளம். நன்றி ஆண்டவரே. நாங்கள் நன்றி பலி சொல்வதை தவிர வேறு ஒன்றும் இல்லையே. We give thanks to you, Lord. We give thanks from the depth of our hearts, Lord. We give our thanks. Thank you, Jesus. Thank you, Master. Thank you, Master. Hallelujah, hallelujah, hallelujah. Give thanks with a grateful heart. Give thanks to the Holy One. Give thanks because He's given Jesus Christ, His Son. Give thanks with a grateful heart. Give thanks to the Holy One. Give thanks because He's given Jesus Christ, His Son. And now let the weak say, I am strong. Let the poor say, I am rich because of all the Lord has done for us. And now let the weak say, I am strong. Let the poor say, I am rich because of all the Lord has done for us. Amen. நன்றி உள்ளம் நிறைவுடன் நன்றி பரிசுத்தர்க்கே நன்றி. தேவகுமாரன் இயேசுவை தந்தார். நன்றி உள்ளம் நிறைவுடன் நன்றி பரிசுத்தர்க்கே நன்றி. தேவகுமாரன் இயேசுவை தந்தார். பலவீனன் பலவான் என்று சொல்வான். தரித்திரன் செழித்திடுவான். தேவானின் செயலிது நமக்கா நன்றி. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா. உம்மை நோக்கி பார்த்து, உம்மை நோக்கி பார்த்து
நல்லவரே நல்லவரே வல்லவரே காண்பவரே என்னை காப்பவரே. சேர்ந்து சபையை குறித்து நல்லவரே நல்லவரே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. வல்லவரே காண்பவரே என்னை காப்பவரே. ரேஹதனமஸ்யந்தரே நன்றி நன்றி நன்றி. கரம் பிடித்து நடத்துவார், பயப்படாத. அநேகர் உங்க கரத்தை பிடிச்சிருக்கலாம், அவங்க எல்லாம் உன்னை கைவிட்ட நேரம் வந்தாயிடுச்சு. ஆனால் ஒருவர் கரம் பிடித்திருக்கிறார், உங்களை கடைசி வரை அவர் நடத்துவார். அவர் தாயின் கருவில் முன்னறிந்தவர். அவர் He knows your destiny. உன்னுடைய இலக்கு அவருக்கு தெரியும். உன்னுடைய ஆரம்பம் முதல் முடிவு வரை கர்த்தருக்கு தெரியும். உன்னுடைய காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. அவர் நம்மை தம்முடைய உள்ளங்கைகளில் பொறித்து வைத்திருக்கிறார். அவருடைய கரங்களில் இருந்து நம்மை எவருமே பறித்து கொள்ள முடியாது. நாம் அவருடைய ஆடுகளாய் இருக்கிறோம். கர்த்தர் நம்முடைய மேய்ப்பராய் இருக்கிறார். நம்மை நடத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். நம்முடைய ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபையும் நம்மை பின்தொடரும். கர்த்தருடைய தயவு நம்மை சூழ்ந்து கொள்ளும். நன்றி சொல்லி காரம் பிடித்து நடத்துகிறே, காலமெல்லாம் சுமக்கின்ற தெய்வம் அவர். சுமக்கின்றீர், எங்களை சுமந்தீரே. காரம் பிடித்து நடத்தும் தெய்வமே நன்றி. நடத்துகிறீ காலமெல்லாம் காலமெல்லாம் எங்களை சுமக்கின்றீ. ஓ நன்றி சொல்லு, நன்றி 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 நன்றி. உம்மை உயர்த்தி உயர்த்தி எங்கள் உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து எங்கள் இதயம் துள்ளுதையா. உம்மை உயர்த்தி உம்மை உயர்த்தி உயர்த்தி எங்கள் உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி எங்கள் இதயம் Hallelujah, 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 my Jesus, my
Savior, my Redeemer, my blessing. Hallelujah, 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 hallelujah. பாடும்போதே ஒரு தேவ மகிமை, இந்த மாதத்துக்கு தேவையான தேவ பிரசன்னம், தேவ அபிஷேகம், தேவ வல்லமை, தேவ பலன். Come on, one more time. ஓ தேவ மகிமை இந்த சரீரமாகிய ஆலயத்தை மூடுகிறது. Hallelujah. Wonderful, wonderful Savior. He is an almighty God. He is the true living God. Hallelujah. Oh, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசுவே, கையை மேல உயர்த்தி அப்படியே சொல்லுங்க எல்லாருமே. என் மீட்பரே, உயிரோடு இருப்பவரே. இந்த வார்த்தை, என் மீட்பரே, உயிரோடு இருப்பவரே, இறுதி நாளில் மண்ணில் வந்து நிற்பதை என் கண்கள் தானே அந்நாளில் காணுமே. ஒரு தாகத்தோடு சொல்வீங்களா? எப்போது வருவீரையா, என் உள்ளம் ஏங்குதையா. சொல்லுங்க எல்லாரும், எப்போது வருவீரையா, என் உள்ளம் ஏங்குதையா. வார்த்தைக்கு நேரம் நம்ம கடந்து போலாம். Let us go to the word. இந்த மாதம் கர்த்தர் நம்ம கொடுத்த வார்த்தை சங்கீதத்தின் புஸ்தகம் 17ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். சங்கீதம் 17:8. சங்கீதம் 17:8 இப்படி சொல்லுது. இந்த மாதத்துக்குரிய வாக்குத்தத்தம் சங்கீதம் 17:8. கண்மணியைப் போல என்னை காத்தருளும். ஆமென். இந்த மாதம் தேவன் நம்ம கொடுக்கிற வார்த்தை, உன்னை என்ன உங்களை கண்மணியைப் போல கர்த்தர் காத்துக்கொள்வார். ஒரு ப்ரொடெக்ஷனை பற்றி சொல்ல வரார். நம்முடைய குடும்பங்களுக்கு பாதுகாப்பு தேவை, நமக்கு பாதுகாப்பு தேவை. ஆமென். நம்முடைய கண்களுக்கு முன்பாக நிற்கிற சில எதிரிகளை விட நம்முடைய கண்களுக்கு புலப்படாமல் இருக்கிற சில எதிரிகளை கர்த்தர் இந்த மாதத்தில் மடங்கடிப்பார். அவர் உன்னை எல்லா தீங்கிற்கும் விலக்கி காத்து உன்னை கர்த்தர் ஜெயமாய் வெற்றியாய் நடத்துகிற மாதமாய் இருக்கும். நம்முடைய கண்களுடைய இமை இருக்கு பாருங்க, எப்பொழுதுமே அது ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டுக்குள்ள அது மூடி திறக்கும். ஒரு செகண்ட், ஆஃப் அ செகண்ட் சொல்லுவாங்க, அதை ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட், அரை செகண்டுக்குள்ள நம்முடைய இமைகள் அதை மூடி திறக்கும். சம்டைம்ஸ் அது கூட ஃபெயிலியர் ஆகிட்டு பாருங்க. ஆமென். நேற்று தான் எனக்கு தெரியும், என் தங்கச்சிக்கு வந்து பிஃபோர் 5 years பேக், 5 வருஷத்துக்கு முன்னாடியோ எப்போ ஒரு முறை வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது அந்த தூசி கண்ணில் விழுந்துட்டுருக்கு. அப்போது சாதாரண மனிதனுடைய கண்களுடைய இமை சில நேரம் கண்களை பாதுகாக்க தவறுகிறது. தூசி படுதா இல்லை, சில நேரத்தில் நம்முடைய கண்கள் தூசி படுது. அது மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்கி கடைசியில் கண்ணை எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. ஆனாலும் கர்த்தருடைய தயவு அந்த கண்ணை கர்த்தர் காப்பாற்றினார். ஆமென்.
இந்த கண்மணிக்குள் பைபிள் சொல்லுகிறது நம்மை வைத்து பாதுகாக்கிற தேவன் அவர். நம்ம மாமிசமாய் நம்முடைய கண்கள் சில நேரம் நம்முடைய கண்களை பாதுகாக்க அது தவறுகிறது. அதாவது சில நேரங்கள் நம்முடைய முயற்சிகள், சில நேரங்கள் நம்முடைய சொந்த ஞானம் புத்தி எல்லாம் தோற்று போகக்கூடிய சூழ்நிலைகள் வருகிறது. ஆமென். ஆனால் தேவனுடைய பராமரிப்பும் தேவனுடைய பாதுகாப்பும் ஒரு நாளும் தவறவே தவறாது. அது நமக்கு எப்பொழுதுமே நிரந்தரமாக இருக்கும். ஆகவேதான் சங்கீதக்காரன் தனக்கு இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் நடுவே அவர் இப்படி சொல்லுகிறார். அந்த சங்கீதத்தின் புஸ்தகமே 17ஆம் சங்கீதம், தாவீதின் சங்கீதம் என்று வேதம் சொல்லுகிறது. 5ஆம் வசனத்திலிருந்து அந்த கான்டெக்ஸ்ட பார்க்கும் போது, என் காலடிகள் வழுவாதபடிக்கு என் நடைகளை என்ன செய்யுங்க, ஸ்திரப்படுத்தும் தேவனே, நான் உம்மை நோக்கி கெஞ்சுகிறேன், எனக்கு செவி கொடுக்கிறீர். என்னிடத்தில் உம்முடைய செவியை சாய்த்து என் வார்த்தையை கேட்டருளும். உம்மை நம்புகிறவர்களை அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை நின்று உமது வலது கரத்தினால் தப்புவித்து ரட்சிக்கிறவரே. எத்தனை பேர் ஆண்டவரை நம்புறீங்க? அப்படியானால் நம்புகிற உங்களை கர்த்தர் தப்புவித்து ரட்சிப்பார். அவர் நம்புகிற உங்களுடைய குடும்பங்களை கர்த்தர் தப்புவித்து ரட்சிப்பார், காப்பாற்றுவார். உம்முடைய அதிசயமான கிருபையை விளங்க பண்ணும். அடுத்ததுதான் அவர் சொல்லுகிறார், கண்மணியை போல என்னை காத்தருளும். ஏன் அந்த வார்த்தை கூட அவர் சொல்றாருன்னா, அடுத்தது பாருங்க, வசனம் சொல்லுது, என்னை ஒடுக்குகிற துன்மார்க்கர். ஆமென். அவன் துன்மார்க்க என்ன செய்யறான்? ஒடுக்குகிறான், நீதிமானை ஒடுக்க முயற்சிக்கிறான். அப்படி பல பிரச்சனைகள் என்னை ஒடுக்க வரும்போது உம்முடைய கண்களுக்குள் நீர் என்னை வைத்துக் கொள்ளும். ஆமென். கண்கள், பைபிள் சொல்லுது, இந்த கண் அப்படின்னாலே இன்னொரு ஆவிக்குரிய அர்த்தம் உண்டு. அது பரிசுத்தாவியானவருக்கு அடையாளமாய் இருக்கிறது. ஆமென். ஆண்டவர் சொன்ன, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைப்பேன்றார். அந்த கண் என்ற அந்த வார்த்தையின் பதம் ஆவி, ஸ்பிரிட். வேதம் சொல்லுகிறது பரிசுத்த ஆவியானவருக்குள் நம்ம வைத்து காத்துக் கொள்ளுவார் அவர். லிட்டரலாக அவர் சொல்றாரு, ஏன் கண்ணுக்குள்ள நான் உன்னை வைப்பேன்றார் அவர். ஒன்று சொல், நம்முடைய கண்கள் தோற்று போகலாம், ஆனால் ஆண்டவருடைய இமைகள் ஒரு நாள் நம்மை காப்பதற்கு தோல்வியாகவே ஆகாது. அது பலத்த கோட்டையே நமக்கு இருக்கும். ஆமென். நம்முடைய கண்களுக்குள்ள அவர் வச்சிருக்கிறார். அப்படின்னா அவர் எப்போதுமே அவர் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். அவருடைய கண்களுக்கு, தாவீது சொல்றார், உம்முடைய கண்களுக்கு மறைவாக நான் எங்கே ஓடுவேன் அப்படின்னு கேட்கிறார். ஆண்டவருடைய கண்ணுக்கு எதுவுமே மறைஞ்சது கிடையாது. பைபிள் சொல்லுது, கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டு இருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் எங்க தெரியுமா இருக்கா? தம்முடைய பரிசுத்தவான்கள் இருக்கிற இஸ்ரவேலருடைய பாளையத்தின் நடுவிலே கர்த்தருடைய கண்கள் இருக்கு. சோ ஆண்டவர் எப்போதுமே தம்முடைய ஜனத்தின் மேல் தம்முடைய கண்களை வச்சுட்டே இருக்கிறார். அவர் சாத்தான ஒரு பக்கம் கண்ணை வைக்கிறான், ஆனா ஆண்டவர் ஒரு பக்கம் கண்ணை வைக்கிறாரு. அவன் நமக்கு விரோதமாய் தீங்குகளை கொண்டு வரும்போது அந்த தீங்கிலிருந்து காப்பதற்காக அந்த நிமிஷமே தம்முடைய கண்களை அவர் மூடி அவர் திறக்கிறார். அவன் ஒவ்வொரு முறையும் அம்புகளை எரியும் போது, ஒவ்வொரு முறையும் பிரச்சனைகளை கொண்டு வரும்போது, ஒவ்வொரு முறையும் குழப்பங்களை கொண்டு வரும்போது நீங்க பயப்படவே தேவையில்லை. இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார், நான் உங்களை என்னுடைய கண்களுக்குள் வைத்து நான் பாதுகாப்பேன். என்னை சூழ்ந்து கொள்ளுகிறேன் பிராண பகைஞருக்கு மறைவாக உம்முடைய செட்டைகளின் நிழல். ஆமென். அது ப்ரொடெக்ஷனை பத்தி தான் சொல்ற, பாதுகாப்பை பற்றி தேவன் சொல்லுகிறார். இந்த மாதம் கர்த்தருடைய பாதுகாப்பு நமக்கு இருக்கும். அவர்கள் நினைந்துண்ணி இருக்கிறார்கள், தங்கள் வாயினால் வீம்பு பேசுகிறார்கள். நாங்கள் செல்லும் பாதைகளில் இப்பொழுது எங்களை வளைந்து கொண்டார்கள். பாருங்களேன், தாவீது நடந்து போறா, வாழ்க்கையினுடைய பயணத்தில் போயிட்டே இருக்கிறாரு. சத்துரு எப்போதுமே சூழ்ந்து சூழ்ந்து வரானா. எப்போதுமே அவன் வேலை என்ன தெரியுமாங்க, உங்களை எங்க மடங்கடிக்கலாம், எங்க தள்ளலாம், எங்க உங்களை வீழ்த்தலான்னு அவன் யோசிச்சுட்டே இருக்கிறான். ஆனா ஒவ்வொரு முறை உங்க விசுவாசம் என்னவா இருக்கணும்னா, நீ என்னை தள்ளவே முடியாது, அவர் என்ன உள்ளங்கையில வரைஞ்சு வச்சிருக்கிறாரு. அது மட்டுமல்லாம இப்போ இன்னும் ஆழமா சொல்றாரு, நம்ம எல்லாரையும் கர்த்தர் தம்முடைய கண்களுக்குள்ள வச்சிருக்கிறார் அவர். ஹல்லேலூயா. அதான் சொல்லுவாங்க பாருங்க, கண்ணில் வச்சு பார்த்து வளர்க்குறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஆண்டவர் எப்போதுமே நம்ம எல்லாரையும் கண்களுக்குள்ளே வச்சிருக்கிறார் அவர். எங்களை தரையிலே தள்ளும்படி அவர்கள் கண்கள் எங்களை நோக்கி கொண்டிருக்கிறது. சத்துரு கண் என்ன செய்தான், உன்னை தள்ள பார்க்குது. ஆனா ஆண்டவருடைய கண்ணு உன்னை விழாதபடி பாதுகாக்க கர்த்தருடைய கண்கள் உன்னை பார்த்துட்டே இருக்கு.
இந்த மாதம் கர்த்தருடைய கண்களில் இருக்கிற அந்த அபிஷேகமும் அந்த மகிமையும் அந்த அக்கினியும் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கும். எல்லா பிரச்சனைகளுக்கும், எல்லா தீமைகளுக்கும், எல்லா துன்மார்க்கருடைய கண்களுக்கும் கர்த்தர் நம்மை விலக்கி பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார். அதுவும் பாருங்க, அடுத்த வசனம் சொல்லு, பீறுகிறதற்கு ஆவல் உள்ள சிங்கம். சிங்கம் என்ன திரும்ப செய்யுமா? ஆவலா இருக்குமா, எப்போ எந்த இற கிடைக்கும் பீரலான்னு பார்த்துட்டே இருக்குமா. உன்னை அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் சொல்றாரு, மறைவிடங்களில் பதிவிருக்கிற பால சிங்கத்துக்கும் சத்துருப்பா இருக்கிறான். நீ பயப்படவே பயப்படாத. உன்னை நான் என்ன செய்ய போறேன்னா என்னுடைய கண்களுக்குள்ள வச்சிருக்கிறேன். அவன் எப்படி எழுந்து சீர்னாலும் சரி, உன்னை நான் எல்லா தீங்கிற்கும் விலக்கி பாதுகாப்பேன். ஜபம் கூட பண்ணிடுறார் தாவீது, கர்த்தாவே நீர் எழுந்திருந்து ஆமென் அவனுக்கு எதிரிட்டு. ஹல்லேலூயா. இந்த மாதம் நம்ம என்ன தெரியுமா ஜபிக்கணும்? நம்மை நோக்கி வர எல்லா பிரச்சனைகளுக்கும் நீங்க எதிரா போங்க ஆண்டவரே. அந்த பிரச்சனை என்ன செய்யுங்க? மடங்கடியும், சத்துருக்களை மடங்கடியும். கர்த்தாவே என் ஆத்துமாவை துன்மார்க்கருடைய கைக்கு உம்முடைய பட்டயத்தினால் என்ன செய்யுங்க? தப்புவீம் என்கிறார். ஆமென். அப்ப சொல்றார், இவரே ஒரு ஆலோசனை சொல்றார், ஆண்டவரே நீங்க ஒண்ணு செய்யுங்க, பட்டயத்தை கையில் எடுங்கன்றார். பட்டயம் என்பது கர்த்தருடைய வார்த்தை. நீர் உம்முடைய வார்த்தை கொண்டுதான் சத்துருவை ஜெயித்தீர். ஆமென். மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் பைபிள்ல வாசிக்கிறோம் இல்லங்க, நம்ம அந்த சத்துருவாகிய சாத்தான பைபிள் சொல்ல என்ன தெரியுமா சொன்னாரு? வசனத்தை கொண்டு ஜெயித்தார் அவர். இயேசுவின் நாமத்தை அறிவிக்கிற இந்த மாதம் நீங்க கர்த்தருடைய பட்டயத்தை கையில் எடுத்து வசனம் எடுத்து நீங்க சத்துருவை ஜெயிக்கணுங்க நீங்க. ஆமென். ஹல்லேலூயா. அவர் சொல்ற மனுஷருடைய கைக்கும், இந்த வசனம் ரொம்ப தொட்டுச்சுங்கன்னா, ரொம்ப தொட்ட வசனம், கர்த்தாவே மனுஷருடைய கைக்கும் இம்மையில் தங்கள் பங்கை பெற்றிருக்கிற இவ்வுலக மக்கள், நல்ல கேளுங்க, இவ்வுலக மக்கள் இம்மையில் தங்களுக்குரிய பங்கை பெற்றிருக்கிறார்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? நமக்கு என்னெல்லாம் கிடைக்குதோ அவங்களுக்கும் கிடைக்குது. சாப்பாடு கிடைக்குது, மழை கிடைக்குது, வெயில் கிடைக்குது, பராமரிப்பு எல்லாம் கிடைக்குது. பட் ஆனால் அவங்களுக்கு இல்லாத ஒண்ணு நமக்கு இருக்கு. அவர் சொல்றாரு, உம்முடைய கரம் அப்படின்றார் ஆண்டவர். ஆமென். அவங்களுக்கு உங்க கரை இல்லை, ஆனா எங்களுக்கு உங்க கரை இருக்கு. எங்களை தப்புவியும், அவர்கள் வயிற்றையும் ஒரு திரவியத்தினால் நிரப்புகிறீர். அவர்கள் புத்திர பாக்கியத்தினால் திருப்தி அடைந்து தங்களுக்கு மீதியான பொருளை தங்கள் பிள்ளைகளுக்கு விட்டு செல்லுகிறார்கள். நானோ நீதினால் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன். அவன் எங்க போறான்னு அவனுக்கு தெரியாது, ஆனா நானும் அவனை 2 பேரும் ஒன்னா மறிக்க தான் போறோம். ஆனா வித்தியாசம் என்ன தெரியுமா? நான் உங்க முகத்தை வந்து தரிசிப்பேன் அப்படின்றார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும். நான் விழிக்கும் போது, ஆமென், இங்க கண்ணை மூடி நாங்க கண்ணை திறக்கும் போது உங்க சாயல் எனக்கு கிடைக்கின்றார் அவர். அதுக்கு தாங்க கர்த்தர் தம்முடைய கண்களுக்குள்ளே வைத்து நம்மை பாதுகாக்கிறார். கண்மணி போல பாதுகாப்பாராம் அவர். அப்ப என் தங்கச்சிக்கு டாக்டர் சொன்னாராம், அந்த கருவிழி இருக்குல்ல, அதுல பட்டுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாதுமா, அதை இல்லாம அதை சுத்தி இருந்தா என்ன செய்யலாம்? கண்ணை காப்பாற்றலாம், இந்த மருந்து மட்டும் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ அந்த கருவிழியில பட்டுட்டா, காயமாயிட்டு சீழ் பிடிச்சிட்டா அந்த கண்ணை காப்பாற்ற முடியாது. அந்த கண்ணை எடுத்துதான் ஆகும். அதான் சொல்றாரு, கண் மணின்றார் பாருங்க. உன்னை எங்க திரும்ப வச்சிருக்கிறேன்? என்னோட கருவிழியில அந்த கண் மணிக்குள்ள வச்சிருக்கிறேன். சத்துரு தொடவே முடியாது. இந்த மாதம் கர்த்தர் உன் குடும்பத்தை, உன் புருஷனை, உன் மனைவி, பிள்ளைகளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏசப்பாவுடைய கண்களுக்குள்ள வச்சிருக்கிறாரு. ஆனா சத்துரு இந்த மாதம் தோற்று போவதை, வெட்கப்பட்டு போவதை நம்ம பார்க்க தான் போறோம். ஆமென். சாதாரண நம்ம கண் எடுத்துக்கோங்களேன், தூசி பறக்குதுன்னு வச்சுங்க, நம்ம கண்ணுக்கு சொல்லுமாங்க, ஏ கண்ணை மூடு அப்படின்னு சொல்றோமா? ஆட்டோமேட்டிக்கா அது கண்ணு க்ளோஸ் ஆயிடுதுல்ல. அப்ப பாருங்க, சாதாரண நம்ம கண்ணு அப்படி 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 இருக்கும்போது நம்முடைய ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை கண்மணிக்குள்ள வச்சிருக்கிறேன். நம்ம அவர் கண்ணுக்குள்ள போனதுக்கு அப்புறம் சத்துரு என்ன ஆயுதத்தை கொண்டு வந்தாலும் அந்த கண்ணு திறந்தே இருக்காதுங்க. அப்புறம் ப்ரொடெக்ஷன் கவர் அவர் மூடி திறப்பார். ஒரு அலையில சொல்லுங்க எல்லாருமே, அவனுடைய செயல்கள் வாய்க்காமலே போகும். உபாகமம் 32:10 நம்ம பாருங்க, பைபிள் இப்படி சொல்லுது. உபாகமம் 32:10, பாழான நிலத்திலும், அன்று பாருங்க பைபிள், பாழான நிலத்திலும் ஊளையிடுதல் உள்ள வெறுமையான அவாந்தர வெளியிலும் அவர் தம்முடைய ஜனங்களை கண்டுபிடித்தார். கேளுங்களேன், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணி போல காத்தருளினார். இஸ்ரவேலர்களை ஆண்டவர், ஆமென், அவாந்தர வெளியிலிருந்து அவன் என்ன செய்த ஆண்டவர் ஆபிரகாம் என்ற ஒரு மனுஷனை கண்டுபிடிச்சாரு, அவனை நடத்தினார்,
அவன் ஒரு ஜாதியா மாற்றினார். பைபிள் சொல்லுது இப்போ தம்முடைய ஜனங்களை அவர் கண்மணியை போல காத்தருளினாராம் அவர். ஆமென். அப்படி இல்லைன்னா அந்த ஜனம் என்ன தெரியுமா செய்திருக்கோம்? எகிப்தில் இருந்து கானானுக்கு பயணம் போகிற வழியிலே அவர்கள் மடிந்து போயிருப்பார்கள். அப்படி மடிந்து போகாமல் அவர்கள் கானானுக்குள் பிரவேசிக்க காரணம் கர்த்தர் தம்முடைய கண்களுக்குள்ள வச்சிருந்தார் அவர். இந்த காலைவேளை இயேசுவின் நாமத்தை அறிவிக்கிறேன், இந்த பூமியில் எத்தனையோ விதங்களில் சத்துரு நமக்கு விரோதமாய் போராடுகிறான். அந்த போராட்டத்தில் எல்லாம் நமக்கே தெரியாமல் கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார். உங்களுக்கு தெரியுமா, எத்தனையோ முறை சத்துரு பல ஆயுதங்களை கொண்டு வந்து அவன் வீழ்ச்சி அடைந்து தோல்வி அடைந்து போய் அவன் வெட்கப்பட்டு ஓடினான். கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுத்திருக்கிறார். அது நமக்கு தெரியாமலே போகட்டும், எல்லா மகிமையும் கர்த்தருக்கு சேரட்டும். ஹல்லேலூயா. அவனை தமது கண்மணியை போல காத்தாராம் அவர். இன்னைக்கு காலையில் அவர் சொல்றாரு, நான் உன்னை நடத்துறேன், உன்னை உணர்த்துறேன், அதோட நிறுத்தாம உன்னை என் கண்மணி போல உன்னை காத்துக்கொள்வேன், நீ பயப்படவே கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க எல்லாருமே. ஆமென். இன்னும் கொஞ்சம் ஆழமா பைபிள் சொல்லுது. சகரியா 2:8 இப்படி சொல்லுது. சகரியா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், பிற்பாடு மகிமை உண்டாகும். ஆமென். அதாவது சிறையிருப்பு முடிஞ்ச உடனே இஸ்ரவேலருக்கு மகிமை உண்டாகும். எத்தனை பேருக்கு சிறையிருப்பு முடிஞ்சது? என்னைக்கு அவர் கல்வாரியில் மரிச்சாரோ, என்னைக்கு அவர் நம்மை ரட்சித்தாரோ, அன்றைக்கே சிறையிருப்பு முடிஞ்சது. இப்ப என்ன தெரியுமா? கர்த்தருடைய மகிமை நம்ம மேல இருக்கு. ஆமென். என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை கொள்ளையிட்ட ஜாதிகளிடத்துக்கு அனுப்பினார். அவர் சொல்லுகிறார், உங்களை தொடுகிறவன் ஆமென் அவருடைய கண்மணியை தொடுகிறான். இந்த காலை வேளை கர்த்தர் சொல்லுகிறதாவது, நம்ம யாராவது தொட வந்தா அது அவருடைய கண்மணியை தொட வர மாதிரி, அவருடைய கண்மணியை தொட அவர் ஒரு நாள் அனுமதி கொடுக்கவே மாட்டார். ஆமென். உங்க கண்ணை யாராவது குத்த வந்தா சும்மா நிப்பீங்களாங்க? கோவம் அவ்வளவு வரும் பாருங்க. விளையாட்டு கூட ஏதாவது போகும்போது கண்ணில் கைப்பட்டா அவ்வளோ எரிச்சலிடம் பாருங்க. நேரம் வந்து யாரோ குத்த வராங்க அப்படின்னு என்ன செய்வாங்க? நம்ம என்னங்க பண்ணுவோம்? தடுப்போமா? எட்டி உதைப்போம். ஏன்டா என் கண்ணை குத்த வரேன்? குழந்தைங்கிட்ட விளையாடும் போது கண்ணில் கைப்பட்டுட்டா அப்படின்ட்டு ஒரு பட்டுன்னு ஒரு அடி அடிச்சிடுவோம். பார்த்துருங்களா? அது குழந்தைன்னு கூட அது நமக்கு தெரியாது, பட்டுன்னு அடிச்சிடுவோம் நம்ம. ஏசப்பா சொல்றாரு, உங்களை தொடுகிறவன் ஆமென் உங்களை தொடுகிறவன், அது எது வேணா இருக்கட்டுங்க, உங்களை தொட வர எதுவுமே அவருடைய கண்மணியை தொடுவதற்கு அது சமம். அது ஆகவே நீங்க பயப்படவே கூடாது. நீங்க என்ன திரும்ப ஆழமா விசுவாசிக்கணும், இப்போ நான் அவருடைய மடியில் அல்லங்க, இப்பொழுது நான் என் தேவாதி தேவனுடைய கண்களுக்குள்ளே நான் இருக்கிறேன். கண்ணுக்குள்ள வச்சு பாதுகாப்பார் அவர். அப்படி பாதுகாத்ததுனாலதான் தாவீது பல முறை சவுல் துரத்தினான். பல முறை துரத்தியும் சவுல் ஜெயிக்காததற்கு காரணம் கர்த்தர் தாவீதை கண்களுக்குள்ளே வைத்துக் கொண்டார். ஒரு முறை தாவீதும் சவுலும் ஒரு மலை, ஆமென், 2 பேருமே அந்த மலையை சுற்றி வருகிற நேரம், இருவருமே சந்திக்க போகிற ஒரு நேரம் பைபிள் சொல்லுகிறது. 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரத்தில் அந்த சம்பவத்தை நீங்க வீட்டில் போய் வாசிங்க. அப்படி வாசிக்கும் போது பைபிள் சொல்லுகிறது, அந்த இடத்துல கர்த்தர் சவுலுக்கு வேற செய்தியை கேட்க பண்ணி அவனை தன் சொந்த தேசத்துக்கு திரும்ப பண்ணினார். ஏன் தெரியுமா? தாவீது கர்த்தருடைய கரத்தில் அல்லங்க, தாவீது கர்த்தருடைய கண்களுக்குள்ளே இருந்தான். இந்த காலை வேளை இயேசுவின் நாமத்தை அறிவிக்கிறேங்க, அதே காரியத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இந்த மாதத்தில் செய்வார் அவர். ஆமென். சத்துரு நம்மை தொடர்ந்து வந்து கிட்ட நெருங்கி நம்மை பிடிக்க வர நேரத்தில் கர்த்தர் அவனுக்கு வேற செய்தியை கேட்க பண்ணி அவனை திசை திருப்ப வல்லவராய் இருக்கிறார். இதை கர்த்தரே சொன்னார். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்னொன்னு சொல்றேன் கேளுங்களேன். ஒரு முறை சீரிய படை எலிசாவை பிடிக்க வருது. ஆமென். எலிசா பிடிக்க வர நேரத்தில் சீரிய படை வந்த போது, ஆனா அங்க சுத்தி இருக்கிற மலையில் என்ன தெரியுமா இருக்கு? அக்கினிமயமான ரதம் இருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் பைபிள் சொல்லுது அது அக்கினிமயமா இருக்காம். ஏசாயா 1ஆம் அதிகாரத்தில் தீர்க்கதரிசி எழுதுகிறார், கர்த்தருடைய கண்கள் அது அக்கினிமயமான கண்கள். அது எசேக்கியேல் எழுதும் போது எழுதுகிறார், கர்த்தருடைய கண்கள் இருந்து அக்கினி புறப்படுகிறதாம். ஆமென். அப்ப அந்த அக்கினிமயமான மதில்கள் ரதங்கள் சுற்றி நிக்குது. ஆனா கூட இருக்கிற வேலைக்காரனுடைய கண்களுக்கு ஒன்னும் தெரியல. பைபிள் சொல்லு, கர்த்தாவே இவன் கண்களை திறந்தருளும் என்றார். இதற்காக நம்மை சுற்றிலும் தேவ பிரசன்னம் இருப்பதை நாம் உணரும்படியாக கர்த்தர் நம்முடைய கண்களை திறப்பாராக. ஆமென். கர்த்தருடைய கண்ணுக்குள்ள நம்ம இருக்கிறோம். ஆனா இந்த மாதத்துல கர்த்தர் நம்முடைய கண்ணை திறக்கணும், அவருடைய மகிமையை பார்ப்பதற்காக.
ஒன்னு சொல்லட்டுமாங்க, பைபிள் சொல்லுது அந்த சுற்றி வந்த சீரிய படையை குருட்டாட்டம் பிடிக்க பண்ணினாராம் கர்த்தர். கர்த்தருடைய கண் எப்படிப்பட்டது தெரியுமாங்க? அவருடைய கண்ணெல்லாம் யாரும் மூட முடியாது. ஆமென். அவருடைய கண்கள் எப்பொழுதும் திறந்துதான் இருக்கு. ஆனா வந்த சத்துருவினுடைய கண்களுக்கு தேவன் குருட்டாட்டம் பிடிக்க பண்ணினார். ஆமென். லோத்துவையும் லோத்துவினுடைய பிள்ளைகளை பிடிக்க வந்த போது அவ்வூராருக்கு பைபிள் சொல்லுது கண்மயக்கத்தை உண்டாக்கினார். அவர் குருட்டாட்டம் பிடிச்சுதான் பாருங்க எல்லாருக்குமே. ஏன்னா கர்த்தருடைய கண்கள் இருக்கிற நமக்கு விரோதமா எது எழுதி வந்தாலும் அது ஒரு நாளும் வாய்க்காது. ஆமென். கண்மணி போல என்னை காத்தருளும் என்று தாவீது ஒரு ஜெபத்தை சொல்றார். அவர் இந்த காலை வேளையில ஆண்டு நம்மை பார்த்து சொல்ற வார்த்தை, உன்னை நான் என் கண்மணி போல நான் உன்னை பாதுகாப்பேன். நீங்க வேணா பாருங்க, உங்க பக்கத்துல இருக்கிறவங்கள பாருங்க. ஃப்ரைடே மார்னிங் குட் ஃப்ரைடே சர்வீஸ்க்கு வந்தோம்ல, அப்போ நான் இங்கே உட்காந்துட்டு இருந்தேன். இந்த வசனம் எனக்கு ஞாபகம் வந்து நான் என்ன செஞ்சேன், என் மனைவி எப்படி கண்ணை திறந்து மூடுறாங்க அப்படின்னு பார்த்துட்டே இருந்தேன். நான் அவங்களுக்கு தெரியாது நான் பார்க்கறது. நம்ம யாரை பார்த்தாலும் ஒரு நோக்கத்தோடு பார்க்கணும், பைத்தியமாக சும்மா பார்க்கக்கூடாது. அப்படியே மனைவி நான் பார்த்துட்டே இருந்தேன்னா அவங்க கண்ணை அப்படி மூடி திறக்கிறாங்க. அந்த செகண்ட் அப்படி பார்க்குறதுக்குள்ள அடி இல்லை, நீங்கள் என்ன பாரு, உங்கள் கண்ணை மூடி திறந்துட்டே இருப்பார். எத்தனை கோடி முறை மூடி திறந்தன்னு உனக்கு தெரியவே தெரியாது. இன்னொன்று சொல்லட்டுமாங்க, ஆழமாக சொல்லட்டா, அந்த கண்ணை நீங்கள் மூடி திறக்கிற நேரம் இருக்குல்ல, நீங்கள் ஒவ்வொரு முறையும் அதை சுத்தமாக்கிட்டே இருப்பீங்க. நீங்கள் தூசி இருந்தால் அதை கிளீன் பண்ணுறது என்ன தெரியுமா, உங்கள் வைப்பர் ஆகிய அந்த இமைகள் தான். அந்த அந்த மேலே அது பாருங்க, ஈரப்பதத்தை வச்சுட்டே இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நான் எப்போதுமே என் கண்ணுக்குள்ள வச்சு நான் உன்னை சுத்தமாக்கிட்டே இருப்பேன். நான் உன்னை ஒன்றும் பயப்படாத. இந்த மாதம் கர்த்தர் சொல்றாரு, என் கண்ணுக்குள்ள இருக்கிறத சத்துரு என்ன செய்ய முடியாது, தொடவே முடியாது. உன் குடும்பத்துக்கும் உனக்கு நானே பாதுகாப்பாக இருப்பேன். அட் தி சேம் டைம் சத்துருடைய கண்களை கர்த்தர் மூடுவார். அவனுக்கு குருட்டாட்டம் பிடிக்கும், கண்மயக்கம் உண்டாகும். ஏன்னா நம்ம எங்க இருக்கிறோம், நம்ம பைபிள் சொல்லுது, இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. தூங்கிட்ட என்னத்தவங்க செய்வாங்க, கண்ணை கம்ப்ளீட்டா க்ளோஸ் ஆயிடும். ஆண்டவர் பாருங்களேன், அவர் கண்ணுக்குள்ள வச்சுட்டு நம்மள தூங்காமே இருக்கிறாராம். வயசு பிள்ளைங்க, பொம்பளை பிள்ளைங்க வீட்டில் இருந்தா நம்ம என்ன சொல்லுவாங்கம்மா, வயசு பொம்பளை பிள்ளைங்க வச்சிருக்கிறோம் என்ன சொல்லுவாங்க, நீ சொல்லுமா. கரெக்டாக சொல்றாங்க பாருங்க அம்மா. நீங்கெல்லாம் பெக்கல புழுகுது, மடியில் நெருப்பை கட்டி சுத்துறேன்னுவாங்க. நீங்களாம் அப்படியே விட்டு வளர்க்குற, அதனால தெரில. மடியில் நெருப்பை கட்டி நெருப்ப நம்மாண்டு சொல்ற, உன்னை என் கண்ணுக்குள்ள நீயே மடியில் நெருப்பை கட்டும் போது நான் என் கண்ணு அக்னியில உன்னை வைக்க மாட்டேனா, நான் உன்னை அக்னியான தொட முடியுமாங்க? நீங்க எசேக்கியேல வாசிங்க, போய் ஏசாயால வாசிங்க, அந்த தரிசனத்தை பத்தி சொல்லுவார். கர்த்தருடைய கண்ணு, கர்த்தருடைய கண்கள் இன்னொன்னு நிறைஞ்சிருக்கு. என்ன சொல்லுங்க, இன்னொன்னுக்கு கர்த்தருடைய கண்ணில் என்ன இருக்கு சொல்லுங்க, தண்ணீர் ததும்பு இருக்குமா. எப்போதுமே உன்னை ரிலாக்ஸா வச்சிருப்பார் ஆண்டவர். ஒரு ட்ரைனஸ் அங்க இருக்கவே, வறட்சி இருக்கவே இருக்காது. நம்ம கண்ணெல்லாம் போன காஞ்சி போன கண்ணா இருக்கும் பாருங்க சில நேரம். ஆனா ஆண்டோடைய கண்கள் எப்படி தண்ணீர் ததும்ப, புறா கண்களை போல அது தண்ணீர் ததும்ப இருக்கும். அது எதை தெரியுமா காட்டுது, அந்த கண்ணுக்குள்ள வச்சிருந்தாருன்னா தம்முடைய சமாதானத்துக்கு கடலமாய் இருக்கிறது. அவருடைய சமாதானம் உனக்குள்ள இருக்கும். ஆமென். பாதுகாப்பு இருக்கும், சமாதானம் இருக்கும், ஆசீர்வாதம் இருக்கும். உன்னை கர்த்தர் நிறைவாய் நடத்துவார் அவர். இந்த மாதம் இந்த வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன், கண்மணி போல கர்த்தர் உங்களை காத்துக் கொள்ளுவார் அவர். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாம் ஒரு நிமிஷம். Praise be to God. கண்ணின் மணி போல காத்தருளும், கழுகு போல சுமந்தருளும், உந்தன் சிறகுகள் நிழல்தானிலே என்னாலும் மூடிக்கொள்ளும். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அந்த சிறகுனா இப்பதாங்க தெரியுது. சிறகை பார்த்திருக்கீங்களா?
எப்படி இருக்கும் அது? ரெண்டு பக்கம்ல இந்த கண்ணுக்கு மேல அது வந்து போகுது. அதான் சிறகு நான் நினைக்கிறேன். அதை வச்சுதான் தாவீது சொல்லியிருப்பார் போல, அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் சட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய், ஆகையால் பொல்லாப்புனுக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகவே அணுகாது. கண்ணின் மாணி போல காத்தருளும், கழுகு போல சுமந்தருளும். கண்ணின் மாணி போல காத்தருளும், கழுகு போல சுமந்தருளும். உந்தன் சிறகுகள் நிழல்தனிலே என்னாலும் மூடிக்கொள்ளும். உந்தன் சிறகுகள் நிழல்தனிலே என்னாலும் மூடிக்கொள்ளும். ஆவியானவரே, அன்பு நேசரே, ஆட்கொண்டு நடத்துமையா. ஆவியானவரே, அன்பு ஆட்கொண்டு நடத்துமையா. உந்தன் பாதைகள் அறிந்திடச் செய்யும், உம் வழிகள் கற்று தாரும். உந்தன் பாதைகள் அறிந்திடச் செய்யும், உம் வழிகள் கற்று தாரும். உந்தன் வார்த்தையின் வெளிச்சத்திலே தினம் தினம் நடத்துமையா. உந்தன் வார்த்தையின் வெளிச்சத்திலே தினம் தினம். ஆவியானவரே, சிலரும் அன்பு நேசரே, ஆட்கொண்டு என்னை நடத்துமை. ஆவியானவரே, என் அன்பு நேசரே,